Hi, welcome to S-Qube Detailing. இன்னைக்கு நம்ம ஒரு டாடா நெக்ஸான் டார்க் எடிஷன் கிராஃபைன் கோட்டிங் பண்ண போகிறோம். லூமரோட சன்ஃபில்ம் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் கிளீனிங் ப்ராசஸ் பிஃபோர் கோட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹைட்ரோபர்ஃபிக் இருக்காது. ஆஃப்டர் கோட்டிங் இது நிறையாவே இருக்கும். இப்போ டீட்டெயிலிங் பே ஏரியாவில் நிறுத்த போகிறோம். இது எதுக்காகனா மைனர் ஸ்க்ராச்சஸ்ஸு, கலர் கரெக்ஷன், ஸ்வெல் மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சன்ஃபில்ம் ஒட்டிக்கலாம். இது லூமர் சன்ஃபில்ம் விண்ட்ஷீல்டுக்கு ஓட்டுறாங்க. இது வந்து பிளாட்டினம் எடிஷன். ஸோ 80% ஹீட் ரிடக்ஷன் இருக்கும், 70% டிரான்ஸ்பரன்சி லெவல் இருக்கும். இதுக்கு 7 years வாரண்டியோட வருது. ஸோ உங்களுக்கு யூவி ப்ரொடெக்ஷன் கிடைக்கும், ஹீட் ரிடக்ஷனும் இருக்கும். சேம் கிளாஸ் ரொம்ப கிளியராக இருக்கும், ஸ்க்ராட்சாக ரொம்ப கிளியராக இருக்கும் கிளாஸஸ். ஸோ நைட் ட்ரைவுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பின்னாடி கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு போடுறோம். பின்னாடி கிளாஸ் சைடு விண்டோஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா கோல்டு போடுறோம். அது வந்து 60% ஹீட் ரிடக்ஷன் இருக்கும், 5 years வாரண்டியோட வரும். லூமருங்கிறது ஒரு யூஎஸ் பிராண்டு, நல்லாவே இருந்தது குவாலிட்டி. நிறைய காருக்கு நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பெயிண்ட் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்வெல் மார்க்ஸ் ரிமூவ் பண்ணுறது, கலர் டல்னஸ் ரெடி பண்ணுறது, இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இந்த வண்டிக்கு கோவலண்டோட கிராஃபீன் கோட்டிங் தான் போட போகிறோம். அதோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம 4-5 வாட்டிக்கு போட்டு பார்த்துட்டோம். கிராஃபைன் எதுக்காகனா டார்க் வண்டியை இன்னும் நல்லா டார்க்கராக காட்டும், நல்லா கிளாஸியாக இருக்கும், ஹைட்ரோபர்ஃபிக் எஃபெக்ட் நல்லா இருக்கும். திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இந்த மெட்டீரியல். ஸோ அதனால தான் கிராஃபைன் போடுறோம். இதுதான் கோவலண்டோட கிராஃபைன். இப்போது ஹரிசானலாகவும் வெர்டிகலாகவும் 2 டைம் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ தட் எந்த ஏரியாவும் நமக்கு மிஸ் ஆகாது. இப்படி தான் வண்டி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். இது கிளாஸுக்கான கோட்டிங். கிளாஸில் ஃபுல்லாக ஹைட்ரோபர்ஃபிக் இருக்கும், யூவி ப்ரொடெக்ஷன் இருக்கும். தென் வைப்பர் போடுறதுனால ஆகிற ஸ்க்ராச்சஸ் மினிமல் ஆகும். ரோட்டில் போடுறப்போ டஸ்ட்டு பறக்குது, சாண்டு பறக்குதுன்னா அது மினிமல் ஆகும். ஸோ அதுக்காக தான் அதை பண்ணுறோம். சேம் மெட்டீரியல் வந்து நம்ம இதுக்கும் சன்ஃபில்ம் ரூஃபுக்கும் அப்ளை பண்ணிடுவோம். அதுலேயும் ஹைட்ரோபர்ஃபிக் இருக்கும். அலாய்விலுக்கான ப்ரொடக்ஷன் இது. இன்ஜின் ரூம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து பிளாஸ்டிக் ரெஸ்டோரேஷன் போட்டுருவோம். வண்டி புது வண்டி கொடுக்குற மாதிரி தான் நம்ம டார்கெட்டு. சொல்லப்போனால் இது புது வண்டியை விட பெட்டராகவே இருக்கும், நல்ல கிளாஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.